நடைபெற்று அதனை தொடர்ந்து மாங்கல்ய பூஜை பண்ண போறோம். மனசுல பிரார்த்தனை உண்டு. அந்த மாங்கல்யத்துல சீட்டு சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான மந்திரத்தினால தானமே கன்னிகா தானம் தான். இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது அன்னதானம். எதுக்காக இரண்டாவது இடத்துல அன்னதானம் இருக்குன்னா போதோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சாப்பாடு மட்டும்தான். ஆனா அன்னதானம்ன்றது இரண்டாவது இடத்துல இருக்கு. ஆனா முதல் இடத்துல கன்னிகா தானம். எதற்காக அந்த கன்னிகா தானத்துக்கு அப்புறம் மகத்துவம்னா அந்த கன்னிகா தானத்தை பண்ணி கொடுத்தால் அந்த பெண்ணை பெற்ற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஒரு பதவி கிடைக்கிறதுனா சொர்க்கம்ன்ற ஒரு பதவி கிடைக்கிறதா. அது மட்டும் இல்லாம 21 தலைமுறையா அந்த பெண் கலந்து வைப்பாளாம். அதனால பெண்ணை பெற்றவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. கல்யாணம் என்பது சொர்க்கம்ன்ற ஒரு பதவி அந்த பெண் வாங்கி கொடுத்து பிரேமாவாக யாமி திருப்திமாவாக யாமி பவித்ரமாவாக யாமி பிரமோதாயின்யமாவாக யாமி கந்தத்வாராம் குராதரிஷாம் நித்தியவிட்டாம் கரேஷினேஹி கரேகம் கர்மபோதா கோவிந்தா கோவிந்தா Govinda, 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 Govinda.
இப்போது பகவானுக்கு சமர்ப்பணை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி